காட்டிலே காயும் நிலவு கண்டுகொள்ள யாரும் இல்லை. கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை. என்னன்னு தெரியல ஷாலினி, எனக்குள்ள ஒரு இனம் புரியாத கவலை. எங்க உன்னை இழந்துருவணுங்கிற பயம் எனக்குள்ள அதிகமாயிட்டே போகுது. முந்திலாம் இதுதான் இயல்புன்னு எனக்கு நானே சரி சொல்லிக்குவேன். ஆனா இப்ப என்னால முடியல. ஏன்னு தெரியல. கோயில்ல அவங்க உன்னை பொண்ணு கேட்கவும் என் உயிரே என்னை விட்டு போன மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷாலினி. உன்னை நான் இழந்துருவனோ அப்படி நினைக்கும் போதே என் உயிரெல்லாம் போற மாதிரி இருக்கு. ரவி, என்னாச்சு? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து முகமே சரியில்லையே, ஒரு மாதிரியே இருக்க. என்னடா, எதா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லு. இல்லம்மா, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். அது ஒண்ணுமில்ல, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தோம்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது, வேற ஒண்ணும் இல்ல. இந்த அம்மா கிட்டயே போய் சொல்ல பழகிட்டே ரவி. மா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, லாங் டிராவல் பண்ணதுனால தான் ஒரு மாதிரி இருக்குமா, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ரொம்ப ஓவர் திங்கிங் பண்றீங்க வர வர. யாருடா, நானா? நீ அந்த பெரியய்யா வீட்டுக்கு போயிட்டு வந்தீனா ஒண்ணு முகம் பிரைட்டா இருக்கும், இல்ல டல்லா இருக்கும். பிரைட்டா இருந்தா அதுக்கு காரணம் எனக்கு தெரியும். இப்ப டல்லா இருக்கே, அதனால தான் கேக்குறேன். என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லம்மா, அது வந்து ஏன்டா தயங்குற, சொல்லு. மா, இன்னைக்கு ஷாலினிய பொண்ணு பார்க்க வராங்களாம்மா. என்ன, ஷாலினிய பொண்ணு பார்க்க வராங்களா? யாருடா? என்னவா திடீர்னு? பெரியய்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கோயிலில் வச்சு ஷாலினியை பார்த்தாருமா. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். அதனால அவர் பையனுக்கு ஷாலினியை பொண்ணு கேட்க வரையான்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரதா சொன்னா ஷாலினி. இங்க பாருடா ரவி, அம்மா சொல்றத கேளுடா. நீ இப்ப எவ்வளவு வேதனையில இருக்குன்னு அம்மாக்கு புரியுது. ஆனா பாத்தியா, நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவ, உயிருக்குள்ள பழகுவ. அவளுக்கு உன்னோட அருமை தெரியாம போச்சேடா. அவங்கெல்லாம் பெரிய எடுத்த ஆளுங்கடா. நம்மளோட பழக மட்டும்தான் செய்வாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளை உறவாடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. சொன்னா புரிஞ்சுக்க ரவி, நமக்கு இந்த சவகாசமே வேண்டாம்ப்பா. நீ இப்பதான் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு இருக்க. இப்ப எதுக்குடா இதெல்லாம்? சரி, நல்லது, அவ உன்னை விட்டு போனாதான் நல்லதுன்னு நினைச்சு மனசை தேத்திக்கடா. நீ ஈஸியா சொல்லிட்டமா, ஆனா என்னால முடியலையே. கடவுளே, இது என்ன சோதனை? ஏன்பா என் பிள்ளைய தினம் தினம் வதைக்கிற? பாவம், அவன் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிக்குவான். நீதான்ப்பா இதெல்லாம் சரி பண்ணணும். சீக்கிரமே அவன் அந்த சாரணியை மறந்துட்டு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கணும். அதுக்கு நீதான் கடவுளே துணையா இருக்கணும். அம்மா, சொல்லுப்பா. மா, நான் வேணா உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்குவா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, உன் மடியில படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். டேய், இதுக்கெல்லாம் கேட்கணுமா? கடவுளே, என் பிள்ளைக்கு மன நிம்மதியை கொடுங்க கடவுளே. ஹிமா, பத்மா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வந்துருவாங்கம்மா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்வீட்லாம் ரெடியா எடுத்து வச்சிட்டேன். ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. சரிம்மா, வேற எதுவும் வாங்க வேண்டியது இருக்கா? பூ எதுவும் வாங்கணுமா? இல்லைங்க, பூவெல்லாம் நேற்றே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஷாலினிட்ட எடுத்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கு. டென்ஷன் ஆகாமல் இருங்க. சரிம்மா, எல்லாம் கரெக்டாக இருந்தா சரித்தேன். சரி வா, நான் வெளில போய் நிற்கிறேன், வராங்களா என்னன்னு பார்க்குறேன். நீ பின்னாடி வா. சரிங்க, நீங்கள் போங்க. எதுக்கு தான் இவ்வளோ பதட்ட போறீங்கன்னு தெரியல. என் பொண்ணு ஷாலினிக்கு கல்யாணம் ஆக போகுது. நினைச்சாலே சந்தோஷமா தான் இருக்கு. இந்த கல்யாணமாவது இந்த வீட்டில் நல்லபடியாக நடக்கணும். என்னக்கா, பூரா வேலையும் முடிஞ்சா? எதுவும் ஹெல்ப் வேணுமா? இல்லை சின்ன பொண்ணு, எல்லா வேலையும் முடிஞ்சு. சரி வா, நம்மளும் போய் வெளியில் நிற்போம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களா என்னன்னு பார்ப்போம். அதுவும் சரிதான், வாங்கக்கா போவோம். ஆமா, ஷாலினி கிளம்பிட்டாளா? கிளம்பிருப்பான்னு தான் நினைக்கிறேன். சொல்லிட்டு தான் வந்தேன், இந்நேரம் கிளம்பினாலும் கிளம்பிருப்பான். அப்படியாக்கா, அப்ப நீங்க போங்க, நான் போய் ஷாலினியை கூட்டிட்டு வரேன். அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு, நீ வேணா போய் ஷாலினியை கூட்டிட்டு வா. சரிக்கா. ஏய் பூஜா, எப்படி இருக்கு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஹே ஷாலினி, நீ நெசமாவே ரெடி ஆயிட்டியா? ஹே, பார்த்தா தெரியலையாடி, நான் ரெடி ஆகி தானே இருக்கேன். ஏய், நான் அந்த ரெடி ஆகுறத கேட்கலடி, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியான்னு நான் கேட்டேன். ஹே, என்ன பூஜா கேள்வி இது? அப்பா என்னைக்குமே நமக்கு நல்லா தானே பண்ணுவாரு. ஸோ அப்பாவுக்கு இது பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கு ஓகே, அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? ஹே, நீ நெசமாவே எனக்கு அக்கா தானா? ஏய், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. பின்ன என்னடி, எனக்கு அக்காவை பிறந்துட்டு இப்படி இருக்கியே. கொஞ்சமாவது ஒரு லைஃப்ல எக்ஸைட்மெண்ட் வேணா? உனக்கு வரப்போறோம் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு ட்ரீம் கூட உனக்கு இல்லையா?
யாரும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டுறீங்கிற லூசாடி நீ. அப்பா சொன்னார்னா கிடத்துல போய் ஓடி விழுந்துருவியா? ம், உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்லடி, அதை யோசிக்க மாட்டேங்கிற. ஹே, அப்படி இல்லை பூஜா, நான்லாம் அப்படி நினச்சே பார்த்ததில்லை. எனக்கு வரப்போகிற பையன் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு திங்கிங்கே எனக்கு இல்லை. அப்பா எந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரோ அந்த பையனை எனக்கும் பிடிக்கும், அவ்வளோதான். ஐயோ ராமா, இவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? என்ன ஷாலினி, கிளம்பிட்டியா? வந்துட்டாங்க சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரி. ஸோ இவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? என்ன பூஜா, நீ ஏன் திருதுன்னு முடிச்சுட்டே நிக்கிற? நீ கிளம்பலையா? ஏன் சித்தி, என்னை பார்த்தா கிளம்புற மாதிரியா இருக்கு? அவ்வளோதான், நானும் கிளம்பி தான் இருக்கேன். ஏய், உங்க அக்கா பொண்ணு பார்க்க வராங்கடி, நீயும் கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கலாம்ல. எப்ப வீட்ல இருக்க மாதிரி இருக்கியே? சித்தி, எங்க அக்காவை தான் பொண்ணு பார்க்க வராங்க, என்னைய ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு கூட ஒரு பையனை சேர்த்து கூட்டு வந்துட்டு இந்த பிள்ளையும் பிடிச்சிருக்குன்னு என்னையும் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்குலாம் செட் ஆகாது. அதுக்கெல்லாம் இந்த ஷாலினி தான் செட் ஆவா. வாயாடி, வாய பாரு. அம்மா ஷாலினி, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் சித்தி. சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துருவாங்க, நீ ரெடி ஆயிரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளை வந்தோடனே வந்து உன்னை கூட்டு போறேன். சரிங்க சித்தி, கிளம்புங்க. மாப்பிள்ளை வீட்டு வந்த பிறகு கூப்பிடுவாங்க. வாயாடி, சரியான வாயாடி. இவளை கட்டவனா ரொம்ப பாவம்பா. எம்பிட்டு வாயடிக்கா. இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கங்களையும் மாமா ஒரு வழி ஆயிடுவாரு. கவலைப்படாதீங்க சித்தி, அந்த வேலையெல்லாம் நான் வைக்க மாட்டேன், கவலைப்படாம இருங்க. பாத்தியா வாயா? சரி, இப்ப பேச நேரம்ல, நான் வரேன். இங்க பாரு ஷாலினி, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. நீ என்ன தாண்டி சொல்ல வர? ஏதாவது ஓப்பனா சொல்றியா? புரியாத மாதிரியே பேசுற. சரி, நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வரேன்டி. நீ ரவியை பத்தி என்ன நினைக்கிற? ஐயோ, இது என்னடி கேள்வி? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ரவி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. போதுமா? இப்போ என்ன உனக்கு? ஏன் ஷாலினி, தெரியாம தான் கேட்குறேன், உனக்கு ரவி மேல லவ் ஃபீலிங் வந்ததே இல்லையா? இப்போதான் எனக்கு புரியுது நீ என்ன கேட்க வரனே. பூஜா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நானும் ரவியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு கஷ்டம்னா அவன் தாங்க மாட்டான், அவனுக்கு ஒரு கஷ்டம்னா நான் தாங்க மாட்டேன். ஆனால் அதிலெல்லாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கே தவிர நீ நினைக்கிற மாதிரி லவ் எல்லாம் கிடையாது பூஜா. ஹோ, அப்படியா? அப்போ ரவியும் அப்படி தான் நினைக்கிறானா? ஆமாம், நாங்கள் 2 பேருமே அப்படி தான் பழகுறோம். உனக்கு தான் புரியல பூஜா, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. ஓ ஷாலினி, எனக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட ஓப்பனாக கேட்க முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நீ ரவிக்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கியா? ரவிக்கு உன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கான்னு எப்போயாவது கேட்டிருக்கியா? இல்லையே, அப்படிலாம் நான் கேட்டதில்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்படி இல்லாமல் போய் கேள்வி கேட்பாங்க? இதெல்லாம் அநாகரிகமாக இருக்குது பூஜா. என்னோட ரவி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், அதை மீறி அவள் லவ்வர்லாம் கிடையவே கிடையாது. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அப்படி நினைக்கிறடி, பட் ரவி எப்படி ஃபீல் பண்ணுறா நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? ஷோ பூஜா, நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற. நீயும் டென்ஷன் ஆக்கி என்னையும் டென்ஷன் ஆக்குற. இந்த பேச்சை இதோட விடு பூஜா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன்டா ராஜீவ். இனிமேல் உன் ஃப்ரெண்டு ரவி அவன் ஏதாவது செஞ்சாதான் உண்டு. இந்த கிறுக்கிக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேங்குது. வேஸ்ட், இவகிட்ட பேசுறதே வேஸ்ட். ஏய், என்னடி அங்கிட்டு திரும்பி புலம்பிட்டு இருக்க? ஒண்ணுமில்லையே. அம்மா ஜிலேபிலாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, செஞ்சு முடிச்சிட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்ககிட்ட பேசினா எனக்கு டென்ஷன் ஏறி போகும். ஐயோ, இவள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறான். அம்மா பத்மா, மாப்பிள்ளை வீட்டாளுக்கு வந்துட்டாங்க போல, வா போய் வெல்கம் பண்ணுவோம். ஏங்க, இந்த வந்துட்டாங்கங்க, வாங்கண்ணே. வரேம்மா தங்கச்சி. வாடா முத்தையா, எப்படி இருக்க? எங்க பையனா இன்னும் காணோம்? டேய், பின்னாடி வராங்கடா. சரி சரி, வரட்டும் வரட்டும். வாடா வந்து உட்காரு. டேய், இவதான்டா என்னோட பொண்டாட்டி, பேர் மீனா. அப்படியா? வாமா தங்கச்சி, வந்து உட்காருங்க. வாங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? வந்து உட்காருங்க. எங்க மாப்பிள்ளைய காணோம்? அவன் இந்த பின்னாடி வந்துட்டு இருக்காங்கண்ணா. அப்பா அது வந்து மாப்பிள்ளைய காணும் தான் துடிக்கிறான் என் ஃப்ரெண்டு. வேமா வர சொல்லுவோம் மகனை. எங்க வருவாங்க, கார் நிப்பாட்டிட்டு வருவான். சரி, மாப்பிள்ளை வரட்டும். அண்ணே அண்ணி வாங்க, வந்து உட்காருங்க. சின்ன பொண்ணு போமா, போய் ஷாலினியும் பூஜாவையும் கூட்டிட்டு வா. சரிங்கக்கா, இந்த போய் கூட்டிட்டு வரேன். அண்ணே அண்ணி ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிம்மா, எடுத்துக்கிறோம். இந்த பையன் வரட்டும். என்னங்க, இதுவா பொண்ணு? இல்லம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நானா இருந்தா இப்ப நடக்கிறதே வேற. மீனா, இவதான் பொண்ணு, பாத்துக்கோ. எங்க பொண்ணு பார்க்க நிஜமாவே மகாலட்சுமி மாதிரி தாங்க இருக்கா. உங்க செலெக்ஷன் எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்லைங்க, நம்ம ரமேஷ்க்கு கண்டிப்பா பொண்ணை பிடிச்சு போகும்னு நினைக்கிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம் அங்கிள். வணக்கம்ப்பா. டேய் முத்தையா, இவன் தான் உன் பையனா? ஆமாண்டா, இவன் தான் என் பையன், பேரு ரமேஷ். என்னம்மா ஷாலினி, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? எப்படி பிடிக்கும்? சி, மூஞ்சி பாரு, நல்லா தேவாங்க மாதிரி இருக்கான். இவனை போய் யாருக்கா பிடிக்குமா? ஷாலினி, சகிக்கலடி பாக்க. தயவு செய்து முடியாதுன்னு சொல்லிடுடி. பூஜா, அமைதியாரு. அவங்க எது தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்ன தேடி தப்பா நினைச்சுக்க போறாங்க? உண்மையை தானடி சொல்றேன். ஏமா ஷாலினி, இங்க வாமா. அப்படியே பையன் பக்கத்துல சேர்ந்து நில்லு. ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு பாக்கணும்.
நான் தான் பார்க்காமலே சொல்லுவேனே, கேவலமா இருக்கும். நல்லா அனிலுக்கும் ஆந்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஐயோ சாலினி, ஒத்துக்காதடி. இவனை மச்சான் கூப்பிட கூட எனக்கு பிடிக்கல. எப்படி இருக்கான் பாரு. சாலினிமா போடா, அவன் தான் கூப்பிட்றாங்களே, போய் மாப்பிள்ளை பக்கத்தில் நில்லு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிம்மா. இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த கல்யாணத்தை நான் எப்படி தான் நிறுத்துறது? என்ன ரமேஷ், உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? அடப்பாதீங்களா, இவங்கிட்ட போய் கேள்வி கேட்காங்க பாரு. அத்தே, என்னால இதை தாண்ட தாங்கவே முடியல. எனக்கு ஓகே தாம்மா. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இவ எப்படியும் ஓகே தான் சொல்லுவா. டே ரவி, நீ தாண்டா அடுத்து போராடணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டேன். இனி உன்னோட டர்ன் தான். அம்மாடி சாலினி, உனக்கு எப்படிம்மா? எங்க ரமேஷை பிடிச்சிருக்கா? அப்பாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அங்கிள். அப்படி இல்லம்மா, வாழ போறது நீங்க தானே. உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கணும்ல, அதுதான் கேக்குறேன். உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? ஐயோ சாலினி, சொல்லிட்டுடி, பிடிக்கலன்னு சொல்லிரு. ஐயோ, அவ சொல்ல மாட்டாளே. கடவுளே, என் காது செவிடாக்கிரு. எனக்கும் ஓகே தான் அங்கிள். அப்படி சொல்லுங்க. இப்ப சொன்ன பாரு, இதுதான் கரெக்ட். உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குமா. டே சதாசிவம், அப்புறம் என்ன, பிள்ளைங்களுக்கே பிடிச்சு போச்சு. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டேய், இவ்வளோ பிளான் பண்ணுவேன், நீ டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே வந்திருப்ப. சொல்லு, என்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லு, அன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்குவோம். அச்சச்சோ, எல்லாமே கைய மீறி போயிட்டு இருக்கேன். ஷாலினி, நீ ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டற? ரவி உன் மேலதான் உசுரா இருக்கான். அது நான் சொன்னாலும் புரிஞ்சு சொல்ல மாட்டாளே. இந்த ரவி பையனும் சொல்ல மாட்டேங்கிறான். சொன்னாதானே இவர் புரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்றது?